ப்ரிவென்டிவ் மெஷர்னு எதானே எடுத்துக்க முடியுமா ஹெர்னியாக்கு? ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்கிறேன். இப்போ மெடிகேஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்காக எடுத்துக்கிறோம், எவ்வளோ டியூரேஷனில் அதை நம்ம இந்த வலையில் இன்ஃபெக்ஷன் வராமல் பண்ணுறதுக்காக ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். எனி சர்ஜரி பை டெஃபினேஷன் there is a pain component, so painkillers are required. It may take a while to get to that point. 3 to 6 months down the line you damn do anything, hernia should not come back. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் குமார் நடராஜன். உங்களை இந்த வெல்னஸ் பெட்டகம் அப்படின்ற ஒரு புது முயற்சியான யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். வில் வெல்கம் டாக்டர் ரவீந்திரன் குமரன், ஜெனரல் சர்ஜன். இப்போ வந்து போஸ்ட் சர்ஜரி ஹெர்னியாவில் போஸ்ட் சர்ஜரின்னு ஒரு செக்ஷனில் வந்தால் இப்போ மெடிகேஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்காக எடுத்துக்கிறோம், எவ்வளோ டியூரேஷனில் அதை நம்ம overall வந்து there are 2-3 scenarios only. One obviously medications when you are going through the surgery அது usually anesthetist. Second வந்து antibiotics so that you prevent infection. நிறைய சமயங்களில் ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணும்போது வலை வைத்து தான் மெஷ்ஷை யூஸ் பண்ணி தான் தட் இஸ் ஆல்மோஸ்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர். இப்போ நான் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணி நம்ம வலை வைக்கலைன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிஃபெண்ட். ஓகே, நாளைக்கு வந்து இன்னொரு மருத்துவர்கிட்ட வந்து போய் இப்படி ஆயிடுச்சு, நான் எதுக்காக ஒரு ஹெர்னியா மெஷ் வைக்கலன்ற கேள்வி ஃபர்ஸ்ட் வரும். தேர் ஹேஸ் டு பி வெரி ஜஸ்டிஃபைபிள் ரீசன். இந்த காரணத்துக்காக தான் வைக்கலன்னு சொல்றதுக்கு எனக்கு ஒரு காரணம் இருக்கணும். இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர் வந்து வலை வைத்து பண்ணுறதா. ஸோ வந்து மற்றபடி எந்த மாத்திரையுமே ஹெர்னியா பேஷண்ட்ஸுக்கு வந்து ப்ரொலாங் லென்த் ஆஃப் டைமுக்கு தேவைப்படக்கூடாது. ஆனால் ஷார்ட் டைமுக்கு அவங்களுக்கு ஷார்ட் டைம் பெயின் கில்லர்ஸ் வாட் எவர், some multivitamins for sometimes, after that no role for any medicine. என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம்? இப்போ ஒருத்தருக்கு சர்ஜரி ஆகிடுத்து, அவர் வந்து என்ன மாதிரி ப்ரிகாஷன்ஸ் இன்னொரு தடவை வராமல் இருக்கிறதுக்குன்னு எடுத்துக்கலாம்? இது ஏ சர்ஜரிலாம் ஆகலை, அவர் நார்மல் ஹெல்த்தில் இருக்கார், ப்ரிவென்டிவ் மெஷர்னு எதானே எடுத்துக்க முடியுமா ஹெர்னியாக்கு? நான் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க முக்கிறது ஒரு ஸ்டமக் என்லார்ஜ் ஆகுது ஸ்ட்ரெயினுக்கு, அதே மாதிரி நம்ம ஒரு சத்தம் போட்டு பேசுறது என்லார்ஜ் ஆகுது. ஒரு இது கேட்கணும்னு நினச்சேன், ஓவராக சாப்பிட்றோம் இல்லையா ஒபீஸ், அப்பயும் ஸ்டமக்கு வெளியும் இல்லையா, அதுவும் ஒரு ஸ்ட்ரெயின் தானே? ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஆன்சர் சொல்கிறேன். ஸோ வந்து இது வந்து ஆல்மோஸ்ட் ப்ரீடெட்டர்மைன், சரிங்களா? ஸோ வந்து எப்படி வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நரைச்சி முடி வருதுன்னு வச்சுக்கோ. ஓகே, இட் இஸ் ஆல்மோஸ்ட் ப்ரீ ப்ரோக்ராம், சரிங்களா? ஸோ ஒரு சில குடும்பங்களில் நரைத்த முடி சீக்கிரம் வரும். ஓகே, சிலருக்கு வந்து ரொம்ப நாள் வந்து முடி நரைச்ச முடி வராமல் கூட இருக்கலாம். முடி கொட்டுறது அதே மாதிரி தான். சில ஃபேமிலிஸில் வந்து பால்டாக போகிறது ரொம்ப சீக்கிரம் வரலாம், சிலருக்கு தள்ளி போகலாம். இதெல்லாம் ப்ரீ டிட்டர்மைன் ஜெனட்டிக்லி. அதே மாதிரி ஹெர்னியா வர்றதுமே ஸ்ட்ராங் ஜெனட்டிக் அசோசியேஷன். குவாலிட்டி ஆஃப் த மசில் ஒன்லி டிட்டர்மைன்ஸ் வெதர் வி கோயிங் டு கெட் அ ஹெர்னியா ஆர் நாட். பியூட்டிஃபுல், சரிங்களா? ஸோ வந்து யூ கேனாட் இன்டெஃபினெட்லி சேஞ்ச் இட். இஃப் யூ ஆர் டெஸ்டின்ட் டு ஹேவ் அ ஹெர்னியா யூ வில் 100% ஹேவ் அ ஹெர்னியா. Maybe 1 or 2 years this side or that side depending upon your lifestyle. ஓகே, சரிங்களா? ஸோ இஃப் யூ ஆர் வெரி குட் athlete, பயங்கரமாக வெயிட் லிஃப்ட் பண்ணுவீங்க, பயங்கர அக்ரெசிவ் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா ப்ராபப்ளி தட் ஹெர்னியா வில் கம் அ லிட்டில் பிட் குவிக்கர். ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல்னா ப்ராபப்ளி வில் கம் அ லிட்டில் பிட் லேட்டர். ஸோ நீங்கள் செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான் இருக்கணும் லேட்டாக வர்றதுக்குன்றது முற்றிலும் ஒரு தவறான கருத்து. We all know the more fitter you are, the better your long-term health is in terms of productivity, in terms of avoiding chronic diabetes, blood pressure, blah blah blah, whatever. So there is more and more data that people who live longer invariably have good muscles. That is one big determining factor. பியூட்டிஃபுல். எவ்வளவுக்கோல நம்ம தசை வலு இருக்கோ அவ்வளவுக்கோல ஏஜ் ப்ரொலாங் ஆகும். ஏஜ் சொன்ன அந்த ஒரு இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப அழகா இருந்தது. மூட்டத்துக்குறவங்களுக்குலாம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தா நல்ல ஒரு ப்ரொலாங் ஏஜ்ல இருக்காங்க அவங்க. ஸோ வந்து நம்ம அதை ஒரு காரணமாக வைத்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, அந்த கான்செப்டே பயங்கரமாக ஃப்ளாட். பயங்கர ஃப்ளாட். 2 இன்னும் இதில் இதுக்கு முன்னால் இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க, சர்ஜரி பண்ணின பிறகு நான் திருப்பி வரேன். சரி, ஸோ வந்து த எய்ம் ஆஃப் த ஆப்ரேஷன் ஆஸ் அ சர்ஜன் நான் என்ன பேஷண்ட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணணும், என்ன டெலிவரி பண்ணணும்னா யூ ஷுட் பி ஏபிள் டு டூ எவ்ரி திங். வாட் இஸ் த ஐடியா ஆஃப் ஹேவிங் சர்ஜரி இஃப் ஐ கேனாட் டூ எக்ஸ் ஒய் அண்ட் செட்? சரிங்களா? ஸோ வந்து இதை வந்து எஸ்பெஷலி யங், இஃப் ஐ எம் அன் யங் athlete, if I'm a young person who's yet to start my family life,
I should be able to do everything. If I am a sports person, I want to go back to be a professional sports Correct, person correct. again. So நீ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண போறேன்னா you should restore me back to normal. நார்மல்சி வந்து நார்மல் பாயிண்ட் வரணும். அதுக்கு பிறகு நீ இரும்பக்கூடாது, குடியக்கூடாது, எதுவுமே கிடையாது. இருக்கக்கூடாது. ஸோ வந்து ஐடியலி தட் இஸ் ஹவு இட் ஷுட் பி. நம்ம ஹெர்னியாவுக்கு வந்து ஒரு 50 இயர்ஸ் முன்னால் வரைக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜ் போன புதுசில் த ஜென்ரல் டாக் வாஸ் ஹெர்னியா ஆப்ரேஷன் வந்து ரிக்கரன்ஸ் நிறைய வரும், ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ண உடனே இருமிட்டாங்க, உடனே நடந்துட்டாங்க, அதனால ஹெர்னியா வந்துச்சு. யூ மே ஹவ் ஹர்ட், ஐ எம் ஷுவர். தையல் புரிந்துருச்சான், பேஷண்ட் ரொம்ப இருமிட்டாங்க. தட் மே ஹவ் பீன் ட்ரூ, ஐ டோன்ட் நோ. தட் இஸ் ப்ராபபிளி பிகாஸ் அப்போ வந்து இந்த மெஷ் கான்செப்ட் கிடையாது. 50 வருஷங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெஷ் கான்செப்ட் கிடையாது. அதுக்கு பிறகு தான் மெதுவாக வருது. இந்த லாஸ்ட் ஒரு 3-4 டெக்கேட்ஸில் வந்து மெஷ் ஹஸ் பிகம் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கேர், ரைட்? ஸோ மெஷ் எதுக்காக போடுறோம்? நமக்கு இன்னரெண்ட்டாக வந்து தசையில் வீக்னஸ் இருக்குது, இந்த தசையில் வருன்னு ஹெர்னியா வருது, அதே தசையை நம்ம இழுத்து பிடிச்சி திருப்பி தச்சோன்னா அது ஸ்ட்ராங்காக போகிறது கிடையாது, திருப்பியும் கிழிஞ்சு தான் ஓட போகுது. துணி தான் நம்ம பேசுகிறோம், இத்து போகிற துணி திருப்பி திருப்பி இத்து போயிட்டே இருக்குது எத்தனை தடவை தச்சாலும். ஸோ யூ ஹாவ் டு புட் அ பேட்ச் ஸோ தட் அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் தட் மசில் இஸ் பேக் டு வாட் இட் இஸ் சப்போஸ் டு பி. இப்படி பண்ணும் பட்சத்தில் எல்லாம் பேஷண்ட்டால் பண்ண முடியணும். ஸோ இஃப் ஐ எம் அ சைக்கிளிஸ்ட் ஐ ஷுட் சைக்கிள், இஃப் ஐ எம் அ ஸ்விம்மர் ஐ ஷுட் ஸ்விம், இஃப் ஐ எம் அ பஞ்சி ஜம்பர் ஐ ஷுட் பஞ்சி ஜம்ப். வாவ், நான் எல்லாமே பண்ணணும். அப்படி தான் நீ ஆப்ரேஷன் எனக்கு பண்ணி கொடுக்கணும். ஸோ இட் இஸ் a responsibility of the surgeon. பேஷண்ட் அவங்க கொடுத்துறாங்க சர்ஜன் கிட்ட. நான் ஹேவ் டு கம் பேக் டு நார்மல். அது எய்மே அப்படிதான் இருக்கணும். சர்ஜனுக்கும் அப்படிதான் இருக்கணும், பேஷண்ட்டுக்கும் பியூட்டிஃபுல் அப்படிதான் இருக்கணும். எல்லாம் பண்ண முடியணும். ஸோ வந்து இஃப் ஐ டூ அ குட் ஆப்ரேஷன், என் மனசுக்கு தெரியும், ரைட், ஐ டன் வாட் இஸ் அப்ராப்ரியேட் ஃபார் திஸ் பர்சன், ஹீ ஆர் ஷீ வில் நாட் கெட் பேக் டு ஹெர்னியான்னு என் மண்டை கிளீனாக சொல்லுதுன்னா ஐ வில் ஹெல்ப் தி பேஷண்ட், தேர் இஸ் ஜீரோ ரெஸ்ட்ரிக்ஷன். சரிங்களா? ஸோ வந்து அப்படி பண்ணும் பட்சத்தில் வந்து ஹெர்னியா ரிக்கரன்ஸ் ரேட் ட்ரமேட்டிக்காக குறையுது. சரிங்களா? இட் நெவர் பிகம்ஸ் ஜீரோ பிகாஸ் எவ்ரிபடி இஸ் ஹியூமன். இட் நெவர் பிகம்ஸ் ஜீரோ பட் it is as less as 1% for groin hernias. Acha. It may take a while to get to that point. 3 to 6 months down the line, you don't do anything. Fantastic. The hernia should not come back. முடிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு ஹெர்னியா இருக்குது அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து தெரியறதுக்கு, அவர் போய் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கு என்னவா இருக்கலாம் சிம்டம்ஸாக? இப்போ நான் ஹெர்னியான்னு தெரிஞ்சப்புறமும் அதை நான் சர்ஜரிக்கு உடன்படாமல் அதை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்னா வேறு ஏதானும் அது காம்ப்ளிகேஷன் கொண்டு விடுமா லைஃப்பில்? With the documented hernia, then you should operate on that. How difficult on the table நீங்கள் எப்படி அந்த டெசிஷன்ஸை எடுக்கிறீங்க?